ஹாய் கைஸ், ஹாப்பி டே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹார்ட் பீட் எபிசோட் நம்பர் 10. எபிசோட் ஸ்டார்ட்ல இரவும் எனக்கு உன் லவ் தான் வேணும், உன் லவ் மட்டும்தான் வேணும். ஆ உன் பிளட் ஃபுல்லா லவ், அதுதான் என்னை ஹியூமனா மாத்தும். என்ன என் பிளட்டா? ம் நீ தானே என்னை எழுப்பி விட்ட. ஒரு வேம்பையர் இருக்கிற சவப்பேட்டியை ஹியூமனால ஈஸியா ஓபன் பண்ண முடியாது. ஆனா நீ பண்ண. அது மட்டும் இல்லாம நீ என்னை கடிக்கவும் செஞ்ச. அதுக்கப்புறம் தான் நம்ம 2 பேருக்குள்ள ஒரு லிங்க் ஃபார்ம் ஆச்சு. லிங்கா? ஆ நீ எப்பெல்லாம் ஆபத்துல இருக்கியோ அப்ப நீ கடிச்ச இடம் எனக்கு வலிக்கும். அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் உன்னோட கண்ணு. அதுல மட்டும்தான் என்னோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. ஆனா என் பிளட் நீ பாய்சன் சொன்னியே, வேம்பயர் கூட குடிக்க முடியாதுன்னு சொன்னியே. அப்படி சொல்லிட்டு இப்ப எதுக்காக இவ்வளோத்தையும் சொல்ற? நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நீ என்னை விட்டு போயிருப்ப. எனக்கு தெரியும் ஹியூமன்ஸ் எல்லாம் வேம்பயரை பார்த்து பயப்படுவீங்க. எனக்கு உன் பிளட் வேணும்னு முன்னாடியே உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ கண்டிப்பா என்னை விட்டு போயிருப்ப. ஓ, நீ ஹியூமனா மாறணும்னா உனக்கு என் பிளட் வேணும், நான் சாகணும். சீச்சி, அப்படிலாம் இல்ல. உன் பிளட்ல லவ் இருக்கணும். எனக்கு கொஞ்சமா தான் உன் பிளட் வேணும். ஊ, ஹியூமன் பிளட்ஸ்ல நிறைய டைப் இருக்கு, ஏ பி ஓன்னு. ஆனா பிளட்ல லவ் எனக்கு புரியல. ஹீரோயினும் குழப்பத்தோட போயிடுவாங்க. எங்க ஷின்னு, என்னோட நோய் குணமாகணும்னா நான் ஆஃப் வேம்பையரை கண்டுபிடிக்கணும். என் தாத்தாவாலையும் என் அப்பாவாலையும் அதை பண்ண முடியல. நான் எப்படியாவது இந்த சாபத்தை முடிக்கணும். ஷின்னோட அசிஸ்டன்ட்டோ ஷின்னுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுவான். ஷின்னோ ஏதோ வில்லத்தனமா யோசிக்கிறான். கேட்மேன் கோமோ ஹீரோவை மீட் பண்றதுக்காக வருவாரு. ஹீரோவும் நான் எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டேன். அப்படியா? அவன் என்ன சொன்னா? அவன் நம்பவே இல்ல. ஓ, ஹியூமன்ஸ்க்கு இதெல்லாம் நம்புறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். லியோ மிஸ் நா கிட்ட அந்த டிராயிங்க கொடுப்பான். மிஸ் நா அந்த டிராயிங்க பார்த்த உடனே சர்ப்ரைஸ் ஆயிடுவா. இதை அவன் அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து எடுத்ததா சொல்வான். அந்த பேப்பரை பார்த்தா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பழமையானதா இருக்கும். அதுல எப்படி தன்னோட டிராயிங்னு மிஸ் நாவும் குழம்பி போய் பார்க்க, லியோ எனக்கு என்னமோ இதை பத்தி எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியா? ம் அது தெரிஞ்சுக்கலன்னா உனக்கு தலையே சுத்தம். பரவாயில்ல, என்கிட்ட சொல்லு. நான் கண்டுபிடிச்சு சொல்லணும்னா நீ எனக்கு காசு கொடுக்கணும். நெக்ஸ்ட் டே ஹீரோயினை வர. ஹீரோவும் நைட் நல்லா தூங்குனியா? எப்படி தூங்க முடியும்? நான் நைட் ஃபுல்லா யோசிச்சு பார்த்தேன். இது என்னால பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பிளட் டொனேஷன் மாதிரி நினைச்சு என்னால என் பிளட்டை உனக்கு கொடுக்க முடியும். ஆனா பிளட் ஃபுல் ஆஃப் லவ், அதான் எப்படின்னு தெரியல. நீ ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. ரொம்ப கஷ்டம். அப்ப ஹீரோயினுக்கு ஒரு கால் வரும். ஷின்னோட அசிஸ்டன்ட் தான் கால் பண்ணுவான். ஷின்னு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறதா சொல்ல ஹீரோயினும் பதறி அடிச்சு ஓடுவாங்க. ஹீரோவா அதை பார்த்துட்டு இவ இவ்ளோ கேர் பண்றா, அப்ப நமக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு போல. ஹீரோயினும் ஷின்ன போய் மீட் பண்ணுவாங்க. ஷின்னு நல்லா தான் இருப்பான். ஆனா ஹீரோயின் பதறி அடிச்சு ஓட்டி வந்தோடனே அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். வீட்டுல ஹீரோவும் செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்க. அங்க மிஸ் நா வருவா. நீங்க இங்க என்ன பண்றீங்க? உங்களை பார்க்க தான் வந்தேன். நீங்க என்ன மிஸ் பண்ணலையா? அப்படி நிறைய விஷயத்த சொல்லிட்டு எனக்கு கால் கூட பண்ணல. நான் நைட் ஃபுல்லா தூங்கவே இல்லை தெரியுமா? சாரி. சரி, உள்ள போய் பேசலாமா? ஜோ இங்க ஷின் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்கல்ல, அதுக்காக போயிருக்கா. ஷின் ஹாஸ்பிட்டல் இருக்கானா? ஆமா. மிஸ் நா இங்க வந்தது அந்த பேஸ்மெண்ட் குள்ள போறதுக்காக. அதனால மிஸ் நாவும் நைஸா நம்ம அங்க போலாமா? நான் அந்த பிளேஸ பார்க்கவே இல்ல, நம்ம போலாமா? ஹீரோ ஃபர்ஸ்ட் தயங்குவாரு. ஆனா காதலை கேட்டு எப்படி மறக்க முடியும்? கூட்டிட்டு போவாரு. வாவ், இந்த இடம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இங்க எல்லாமே ஓல்ட் ஐட்டம்ஸா இருக்கு. இங்கே நீங்க இருக்கீங்க? ஆ, இந்த மாதிரி லோன்லியான பிளேஸ்லயா? இந்த பிளேஸ் வெயிட் பண்றதுக்கான நல்ல பிளேஸ் இல்ல. நீங்க இப்போ ஐசனை பத்தி சொல்றீங்களா? அன்னைக்கு என்ன அக் பண்ணும்போது கூட ஐசன் பத்தி சொன்னீங்களே, நீங்க அவளை ரொம்ப லவ் பண்றீங்கல்ல, அதனால தானே அன்னைக்கு என்ன பார்த்த உடனே யோசிக்காம என்ன வந்து அக் பண்ணீங்க. எதுக்கு பிரேக்கப் பண்ணீங்க? நான் பிரேக்கப் பண்ணல, அவ இறந்துட்டா. என்னோட மிஸ்டேக் தான். சாரி. இட்ஸ் ஓகே. உங்க எக்ஸ பத்தி கிட்ட உடனே எனக்கு கொஞ்சம் அப்செட் ஆகுது. ஆனா எனக்கு கோவம் வரல. நீங்க என்ன பாக்குற விதம், என்கிட்ட பேசுற விதம் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம 2 பேருக்குள்ள ஏதாவது இருக்கா? ஹீரோவும் உனக்கு எதாவது ஞாபகம் வந்துருச்சா? 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. அப்ப கரெக்டா ஹீரோயின் வருவாங்க. ஊ, வீட்ல தான் இருக்கியா? இந்த சவுண்ட் கேட்ட உடனே மிஸ் நாவும் ச்சே, இப்ப பாரு இந்த மாதிரி மொமெண்ட்ல தான் யாராவது நம்மள ஏதாவது டிஸ்டர்ப் பண்றாங்க. 2 பேரும் வெளியே வருவாங்க. ஹீரோயினும் மிஸ் நா, நீங்களா? ஆமா, நான் இருக்கிட்ட பேசுறதுக்காக வந்தேன். நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நம்மளோட சேட்டை கண்டினியூ பண்ணலாம். பாய் சொல்லிட்டு மிஸ் நாவும் போக, ஹீரோயினும் நீங்க 2 பேரும் ஏதாவது இம்பார்ட்டன்டான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தீங்களா? இல்லையே. இல்ல, இம்பார்ட்டன்டான விஷயத்தை தான் பேசிட்டு இருப்பீங்க. இல்லைன்னா நீ எதுக்காக மிஸ் நாவை பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டு போனோம்? நீ யாரையுமே பேஸ்மெண்ட்குள்ள விட மாட்ட, என்னையே நீ கிளீன் பண்ண விட மாட்ட. நீ ஐசனை பத்தி பேசிட்டு இருந்தியா? எல்லாத்தையும் சொல்லிட்டியா? எப்படி சொல்வேன்? அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. அது மட்டும் இல்லாம நான் ஹியூமனும் இல்ல. நான் சொன்னாலும் அவன் நம்ப மாட்டா. நீயே ஃபர்ஸ்ட் நம்பல. ஆமா, நீயே இன்னைக்கு டல்லா இருக்க? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தல, அதனாலதான். எங்க அம்மா கொஞ்ச நாளா ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தாங்க. அதனால யாரையாவது நான் அந்த ஹாஸ்பிட்டல் கவுண்ட்ல பார்த்தனா நான் கொஞ்சம் பயப்படுவேன். ஓ, உங்க அம்மாவை நீ ரொம்ப மிஸ் பண்றல? எங்க அம்மாக்கு என் கூடவே இருக்கணும்னு ஆசை. இதுக்காக நீ என்ன ரொம்ப பாவமா பாக்குற? இல்ல, நான் செத்து போயிட்டாலும் இந்த மாதிரி தான் என்ன யாராவது மிஸ் பண்ணுவாங்களா? நீ ஒரு வேம்பயர், நீ எப்படி சாவ? இல்ல, சும்மா கேட்டேன். ஹீரோவும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றதுக்காக போவாரு. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் திட்டுவாங்க. எதுக்குடா அவகிட்ட எல்லா உண்மையும் சொன்ன? அவ கேட்டா சொன்னேன். சரி, இப்ப அவன் மேல் ஃப்ரெண்டோட க்ளோஸ் ஆக்க ட்ரை பண்றாளா? நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அவ இப்படி பண்ணல. அவ ஈஸியா அவனை லவ் பண்ண மாட்டான்னு தான் நினைக்கிறேன். நீ ஹியூமனா மாறாம இருக்கிறது யாரோட தப்பு?
அவளுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? அவ செஞ்ச தப்பு தானே, அது சரி பண்ணணும்னு அவ ட்ரையே பண்ண மாட்டாளா? இல்லடா, நான் அவளோட கதையை கேட்டேன். அவ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்திருக்கா. அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, அவங்க அப்பா காணாம போயிட்டாரு. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. அதனாலதான் லவ் பண்றதே மறந்துட்டா. இது தெரியாம அவளை லவ்ல விழ வைக்கிறதுக்கு நான் நிறைய புஷ் பண்ணிட்டேன். சாங்கம் இரு, அவங்க அப்பா காணாம போயிட்டாரா? நான் அவங்க அப்பாவை மீட் பண்ணல. ஆனா பட்லர் அங்கிளோட வாரிசு யார் எனக்காக இந்த மேன்ஷனை ப்ரொடெக்ட் பண்ணாங்களோ அவங்களோட வாரிசு. சாங்கம் அப்போ அவன் காணாம போயிட்டான். ஏதோ தப்பா இருக்கே. அப்ப கரெக்டா ரோஸ் வருவா, திட்டிட்டே வருவா. டேய், இப்படி இருந்தீங்கன்னா நீங்க எப்பதான் எனக்கு காசு கொடுக்க போறீங்க? டைம்க்கு நீங்க எப்படியே பே பண்ண மாட்டீங்க. அப்ப 3 பேரும் ஏதோ மறைக்கிறதுக்கு மொக்கையா ட்ரை பண்ண ரோஸ் கண்டுபிடிச்சிருவா. 3 பேரும் உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணுவா. இந்த உலகத்துல எதுவுமே ஃப்ரீயா கிடைக்காது. லைஃப்னா குடுக்கறதும் எடுக்கிறதும் தான். அவளுக்கு உன் பிளட் வேணும்னா நீ கண்டிப்பா அவளுக்கு ஏதாவது கொடுக்கணும். ஹீரோவும் அவளுக்கு நான் என்ன கொடுக்கணும்? அவ எதுக்காக ஏங்கிட்டு இருக்காளோ அதை கொடு. ஹீரோயினும் சோகமா ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி நான் ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுன்னு, எப்படி ஒருத்தவங்களோட பிளட்ல லவ் வரும்? ஹீரோயினு யோசிச்சுட்டே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. அங்க சோய் வருவா. என்ன தனியா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க? உன் பாய் ஃப்ரெண்ட் இல்லையா? என்ன, எனக்கு பாய் ஃப்ரெண்டே இல்ல. இங்க ஒருத்தன் ஃபன்னியா பேசிட்டு சுத்திட்டு இருப்பானே, அவன் உன் பாய் ஃப்ரெண்ட் இல்லையா? இல்ல, நாங்க ப்ரொஃபஷனலா ரிலேட்டட், அவ்வளவுதான். ஓகே ஓகே, ரிலாக்ஸ். சோயும் போக ஹீரோயின் கூப்பிடுவாங்க. இப்ப 2 பேரும் ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் சோய்கிட்ட, நீ ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கியா? ட்ராஷ் கலெக்டர் கேள்விப்பட்டிருக்கியா? ட்ராஷ் கலெக்டர்னா நான் டேட் பண்ண எல்லாருமே குப்பைங்க தான். சரி, நீ ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கியா? இல்ல. இல்லையா? நான் ஒர்க்லயே பிஸியா இருப்பேன். ஓ, இப்ப மேன்ஷன்லயே இருக்கே, அந்த மாதிரியா? ஆமா, நான் நினைக்கிறேன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற கிஃப்ட் எல்லாம் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஐய, என்னமோ புக்ல சொல்ற மாதிரி சொல்ற. நீ யாராவது நேசிச்சனா அது போதும். இப்ப நீ யாராவது யோசிக்கும் போது நீ சிரிச்சாலோ, அவங்கள மிஸ் பண்ணாலோ, அவங்க கூடயே இருக்கணும்னு உனக்கு தோணாலோ, அதான் லவ். நீ யோசிக்கிற மாதிரி பெருசா ஒன்றும் இல்ல. ஹீரோயின் சொய் சொன்னதை நினைச்சிட்டே தண்ணி குடுக்க, அப்ப ஹீரோ வருவாரு. ஹீரோயினுக்கு பொறைக்கறிக்கும். ஹீரோவும் நீ ஓகே தானே? ஹீரோவை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, நீ மறுபடியும் குடிச்சிருக்கியா? ஸ்மெல் வருதா? நான் கொஞ்சமா தான் குடிச்சேன். ஹீரோவும் போக, அப்ப ரோஸ் வந்து யோசிச்சு பாப்பாரு. நம்ம 2 பேரும் பேசணும். நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாம். நீ எனக்கு பிளட்டை ஃப்ரீயா கொடுக்க வேணாம். நான் உனக்கு ஏதாவது திருப்பி கொடுக்குறேன். என்ன கொடுப்ப? நான் ஹியூமன் ஆன உடனே இந்த மேன்ஷனை விட்டு போயிடுறேன். இந்த மேன்ஷன் அப்புறம் உனக்கு சொந்தமாயிடும். உண்மையாவே சொல்றியா? ஆமா, வேம்பையர் எப்பவுமே ப்ராமிஸ பிரேக் பண்ண மாட்டோம். அது இல்ல, ஹியூமனா சேஞ்ச் ஆனவனே நீ இந்த மேன்ஷனை விட்டு போயிடுவியா? என்ன தப்பு இருக்கு? ஓ, கடனா? நான் கண்டிப்பா உனக்கு திருப்பி கொடுத்துருவேன். ஹீரோயினோ, சரி நான் யோசிச்சு சொல்றேன். ஹீரோயின் போயிடுவாங்க. ஹீரோவும், என்ன ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இங்க மிஸ் நாமோ வழக்கம் போல ஹீரோவோட வார்த்தைகளால கன்ஃபியூஸ் ஆயிருப்பா. லீ கிட்ட டீடைல்ஸ் கேட்டா அவன் காசு கேட்பான். இந்த வேம்பையருக்கு காசு தான் முக்கியம் போல. இங்க சாங்கும் டாங்கோ ஜாப் தேடிட்டு இருப்பாங்க. நைட் ஷிஃப்ட் ஜாப். சாங்கோ, வேணாண்டா, ஹெல்த் பாதிப்படையும். அதுவும் இல்லாம நம்மளால பிளட் எல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது. கன்வீனியன்ஸ் ஸ்டோர் ஜாப். நைட் டைம்ல குடிகாரன் எல்லாம் வருவான். உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமா? டிஷ்வாஷ்க்கு போலாம். என்ன சொன்ன? நான் சாமான் தேய்க்கணுமா? என் அழகான கையில என்ன ஆகுறது? டேய், உனக்கு வேலைக்கே போவேனால? அப்படி சொல்லலடா. இப்ப கரண்ட் ட்ரெண்ட் என்ன? கொஞ்சமா ஒர்க் பண்ணும், நிறைய காசு சம்பாதிக்கணும், அந்த மாதிரி ஒரு வேலையை செலக்ட் பண்ணும். 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஆக்டிங் ஜாப். ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. இவங்க 2 பேருக்குமே அந்த ஜாப் ரொம்ப பிடிச்சிரும். ஆனா அங்க ட்விஸ்ட் என்னன்னா, அந்த சீன்ல இவங்க 2 பேருமே ஹியூமன் ஃபுட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிடணும். பாவம் ஷின்னும் டிஸ்சார்ஜ் ஆயிடுவான். அசிஸ்டன்ட்டும் ஹீரோவை ஃபாலோ பண்ணி ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டோ எடுத்திருப்பான். அந்த போட்டோவெல்லாம் சின்னு கிட்ட காட்டுறான். அதை பார்த்துட்டு சின்னும் ஹீரோயினை கால் பண்ணி வர வச்சதுக்கு தேங்க்யூ. அசிஸ்டன்ட்டும் வீட்டுக்கு போலாமான்னு கேட்க, அவன் அதுக்கு முன்னாடி ஒரு பர்சனை மீட் பண்ணணும்னு சொல்றான். ஹீரோவை தான். ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. சின்னும் போன உடனே, இன்னும் எவ்வளவு நாளைக்கு நீ அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல ஸ்டே பண்ண போற? எப்ப நீ அந்த கெஸ்ட் ஹவுஸை விட்டு போக போறேன்னு நான் கேக்குறேன். நீ ஹீரோயினோட அங்க இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு எரிச்சலா இருக்கு. எவ்வளவு ரூடா பேசுற. நீ யாராவது சொல்றதுக்கு? இங்க பாரு, உனக்கு ஸ்டே பண்றதுக்கு பிளேஸ் இல்லைன்னா நான் உனக்கு செட் பண்ணி கொடுக்குறேன். உனக்கு ஜாப் வேணுமா? நான் வாங்கி தரேன். எனக்கு தேவையானது கிடைச்ச உடனே நான் அந்த வீட்டை விட்டு போயிடுவேன். உனக்கு என்ன வேணும்னாலும் சொல்லு, நான் அதை வாங்கி தரேன். நீ நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு சிம்பிள் இல்ல. நம்ம மீட் பண்ணலாம்னு நினைச்சுக்கலாம். ஹீரோவும் போயிடுவாரு. மிஸ் நான் ஹீரோயினுக்கு கால் பண்ணி மீட் பண்ணலாம்னு சொல்வா. கெஸ்ட் ஹவுஸ் எப்படி போகுதுன்னு கேப்பா. இப்போதைக்கு ஒரு கஸ்டமர் தானே இருக்காங்க, அதனால மிஸ் நாவே ஒரு ஐடியா கொடுப்பா. பார்ட்டி வைக்க சொல்வா. ரேண்டமான பீப்பிள் எல்லாம் கூப்பிட்டு ரெட்ரோ தீம் வச்சு ஒரு பார்ட்டிக்கு ரெடி பண்ண சொல்வா. செலவெல்லாம் மிஸ் நாவே பாத்துக்கிறேன்னு சொல்வா. ஹீரோயினும் ஓகே சொல்ல, மிஸ் நாவும் எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும். நான் ஹீரோவோட க்ளோஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு பார்ட்டி அப்போ நான் ஹீரோவை வெளியே கூட்டு போறேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஒரு சைடு ஹீரோ பிளட்ல லவ் வேணும்ன்றாரு. இன்னொரு சைடு மிஸ்னா ஹீரோவோட க்ளோஸ் ஆகணும்னு சொல்லி ஹெல்ப் கேக்குறா. ஹீரோயின் டோட்டல் அப்செட். ஹீரோ கிட்ட போயிட்டு அந்த பார்ட்டி ஐடியா சொல்றாங்க. ஹீரோவும் சூப்பர் ஐடியா தான், ஆனா நீ ஏன் எக்ஸைட்டடா இல்ல? பார்ட்டி வைக்கணும்னா நிறைய வேலை இருக்கு. நீ அதை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி பார்ட்டி வைக்கிறதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓ, நீ அவ்வளவு கான்பிடென்ட்டா இருந்தா எனக்கு ஓகே. ஹீரோயின் போயிடுவாங்க. மிஸ் நான் ஒரு ஷின்னுக்கு கால் பண்ணி பார்ட்டியை பத்தி இன்ஃபார்ம் பண்ணுவா.
அவ ஹீரோ கூட க்ளோஸ் ஆக போறலாம். சின்ன ஹீரோயின் கூட க்ளோஸ் ஆகிறதுக்காக இது நல்ல வாய்ப்புன்னு சொல்வா. ஹீரோவும் பார்ட்டிக்காக கோட் செலக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. கலர் நல்லா இல்ல. சில கோட் வந்து கிழிஞ்சு போயிருக்கும். என்ன பண்றதுன்னு யோசிச்சு டெய்லர் ஷாப்புக்கு போவாரு. அங்க போய் மெஷர்மெண்ட் கொடுக்கறதுக்காக தன்னோட பேர் சொல்வாரு. ஹீரோட ஃபுல் நேம் சியான் ஊ யால். இது ரொம்ப ரேரான பேரு. அந்த பேரை கேட்ட உடனே டெய்லருக்கு ஒரு ஞாபகம் வரும். பிளாஷ்பேக்ல இந்த டெய்லர் கிட்ட ஹீரோவோட மெஷர்மெண்ட் கொடுத்து ஹீரோக்கு கிஃப்ட் பண்ண போறதா சொல்லி ஒரு கோட்டை வந்து தைக்க சொல்லிருப்பாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட அப்பா. அந்த கோட் இந்த டெய்லர் கிட்ட தான் இருக்கும். ஹீரோயினோட அப்பா இந்த கோட்டை கடையிலே வச்சு மெயின்டைன் பண்றதுக்காக ஸ்டோரேஜ் அமௌண்ட் மட்டும் கட்டிட்டே வந்திருப்பாரு. சடனா ஸ்டாப் பண்ணிருப்பாரு. இந்த டெய்லரும் அந்த கோட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே வந்திருப்பாரு. இப்ப ஹீரோவோட பேரை கேட்ட உடனே அந்த கோட்டை எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு. இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் கொடுத்தது யாருன்னு ஹீரோ கேட்க அவர் என்கிட்ட பேரெல்லாம் சொல்லல, ஆனா ஓல்டு மென்ஷனை மெயின்டைன் பண்றவன்னு சொன்னாரு. ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு ஹீரோயினோட அப்பா தானு. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எடுத்துட்டு வந்து காட்டுறாரு. அப்போ ஹீரோயினோட அப்பா தான் இதை ஆர்டர் பண்ணாருன்னு சொல்றியா? ஆமா, எனக்காக யோசிச்சு கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அவருக்கு கண்டிப்பா ஏதோ ஆயிருக்கு. ஹீரோயின் கிட்ட இதை பத்தி பேசணும். ஹீரோயினும் ஆக்ஸ் பிளேட் வாங்கறதுக்காக போவாங்க. 30 பேருக்கு ஆக்ஸ் பிளேட் வாங்குவாங்க. பக்கத்து வீட்டு ஆண்டியும் என்ன விசேஷம்னு கேட்க ஹீரோயின் பார்ட்டி வைக்க போறதா சொல்வாங்க. சரி, சத்தம் அதிகமா வரக்கூடாது. அதெல்லாம் வராது. நீ இவ்வளவு வாங்குறதுனால உனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் போட்டு தரேன். ஹீரோயினை ஸ்மைல் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துருவாங்க. ஹீரோயின் நிறைய ஐட்டம் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வரதை பார்த்து ஹீரோவும் குடுகுடுன்னு ஓடி வந்து எல்லா ஐட்டம்ஸும் வாங்குவாரு. எதுக்கு எல்லாத்தையும் நீயே பண்ற? எனக்கு கூப்பிட்டுருக்க வேண்டியதானே? நீ எங்க போன? அப்பதான் ஹீரோயின் ஹீரோ கையில இருக்க சூட்டை பார்ப்பாங்க. இது என்ன சூட்டு? ஏய், அப்படி மட்டும் சொல்லாத. இல்ல இல்ல இல்ல, இது கிஃப்ட். யாரு? மிஸ் நான் வாங்கி கொடுத்தாளா? இல்ல. அப்ப யாரு? இப்ப சொல்ல போறியா மாட்டியா? ரொம்ப ஆர்வமா இருக்கியா? ஆமா, உங்க அப்பா தான். உங்க அப்பா தான் எனக்காக டெய்லர் ஷாப்ல மெஷர்மெண்ட் எல்லாம் கொடுத்து ஆர்டர் பண்ணிருக்காரு. இது ஆர்டர் பண்ணி ஒரு 4-5 வருஷம் இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்குமா? இல்ல, அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். ஆனா எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா, எங்க அப்பா உயிரோட இருந்தாருன்னா அவரை நான் கண்டுபிடிக்க வேணாம்னு நினைக்கிறாரு. அவர் மூவ் ஆன் ஆயிருப்பாரு. அவருக்கு என்னோட மெமரிஸோ எங்க அம்மாவோட மெமரிஸோ இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தா எங்க அம்மாவுடைய கடைசி நாள்ல கண்டிப்பா என் கூட இருந்திருப்பாரு. அவருக்கு வேற ஏதாவது ப்ராப்ளமா இருக்கலாம்ல. ஆனா ஹீரோயின் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஹீரோயின் தன்னோட ரூம்ல அந்த வாட்சை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஷின்னு மெசேஜ் பண்ணுவா. நாளைக்கு பார்ட்டி இருக்காமே மிஸ் நான் சொன்னா. அந்த மெசேஜை பார்த்த உடனே தான் ஹீரோயின்க்கும் ஐயோ இவனை வந்துட்டுமேனு மெசேஜ் பண்றாங்க. எப்படி இருக்க? நீ ரெக்கவர் ஆயிட்டியா? நல்லா இருக்கேன். நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன். நீ நல்லா இருந்தா நாளைக்கு பார்ட்டிக்கு வா. சரி, நாளைக்கு பார்ட்டியில மீட் பண்ணலாம்னு சொல்லி அவனும் ரிப்ளை பண்றான். ஷின்னோ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு இருக்கான். அவன் மனசுக்குள்ள என்ன ஓடுதோ. இப்ப அரேஞ்ச்மெண்ட்லாம் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய ஒர்க் இருக்கு. ஹீரோயினும் புலம்பிட்டு இருக்க. ஹீரோவும் நான் ஹெல்ப்புக்கு ஏற்கனவே ஆளை கூப்பிட்டுட்டேன். ஹீரோவோட வேம்பயர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. நீங்களா? சாங்கோ, நம்ம திரும்பி மீட் பண்றோம். ஹீரோவும் பயப்படாத, அவங்க உனக்கு கிடைக்க மாட்டாங்க. பார்ட்டினா இவங்க இல்லாமவா? ரோஸோ, இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணது இல்ல. என்னோட பேரு ரோஸ். டாங்கு, நான் ஊக்காக மட்டும்தான் வந்தேன். வேற யாருக்காகவும் இல்ல. எல்லாரும் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஹீரோயினும் நீ முன்னாடியே உங்களை பத்தி என்கிட்ட சொல்லிருக்கணும்ல. நான் சொல்லியிருந்தா நீ அலோ பண்ணிருப்பியா? பர்மிஷன் கேட்கறத விட மன்னிப்பு கேட்கறது பெட்டர்னு நினைச்சேன். சாரி சொல்லிட்டு ஹீரோவும் ஓடி போயிடுவாரு. வேலையை ஸ்டார்ட் ஆகும். எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த ஷேடட் ஒயர்ஸஸ் ஓல்டு போர்டு இருக்கும். அதை மாட்டி விட்டோடனே இவங்களுடைய ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் எட்டி பார்க்கும். எல்லாரும் ஹாப்பியா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் ரெடி ஆகி வெளியே வர ரோசி ஹீரோயின்காக ஹீரோ கிட்ட ட்ரெஸ் கொடுத்து அனுப்புவா. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட ட்ரெஸ் கொடுத்துட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வா, இன்னைக்கு நம்ம ஜாலியா இருக்கலாம். ஹீரோயினும் தேங்க்யூ. ரோஸ் தான் வாங்கிட்டு வந்தா. நான் சும்மா டெலிவரி தான் பண்ணேன். நான் தேங்க்யூன்னு சொன்னது உன்னோட வார்த்தைக்காக. என்கிட்ட இதுக்கு முன்னாடி யாரும் என்ஜாய் பண்ணுன்னு சொன்னதே இல்ல. ஹீரோவும் ஸ்மைல் பண்ணுவாரு. ஹீரோவும் போக ஹீரோயினோ நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கலாமா? லவ்ல என்ன ஸ்பெஷலா இருக்கு? எதுக்காக நீ உன் ஹார்ட் பீட்டை ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிற? ஏன்னா என்கிட்ட ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, எப்படி ஒரே ஒரு இதே இருக்கோ அதே மாதிரி ஒரே ஒரு லவ் மட்டும் தான் இருக்க முடியும். ஒரு ஹார்ட், ஒரு லவ், ஒரு பர்சன். அதனால தான் நான் அதை ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹீரோயின் ரெடியாக்கி கீழே வர எனக்கு என்ன மாதிரியே இல்ல. ஹீரோவும் பாப்பாரு. என்ன எனக்கு சூட் ஆகலையா? ஆக்சுவலா உனக்கு மாடர்ன் ட்ரெஸ் விட விண்டேஜ் ட்ரெஸ் தான் நல்லா இருக்கு. அழகா இருக்க. இது உனக்கு நல்லா சூட் ஆகுது. போலாமா? ஹீரோவும் கை நீட்ட ஹீரோயினும் கை கொடுப்பாங்க. பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. மிஸ் நாமும் வருவா. ஹீரோவை கூப்பிட்டு நான் எப்படி இருக்கேன்? பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர் மாதிரியே இருக்க. தேங்க்யூ. ஹீரோயின் கிட்ட போய் நான் சொன்ன மாதிரி பார்ட்டி ரெடி பண்ணிட்டேன். தேங்க்யூ. இப்ப நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஞாபகம் இருக்குல்ல? ஹீரோவை கூட்டிட்டு போட்டோ எடுக்கிறதுக்கு போயிடுவா. ஹீரோயினும் பாத்துட்டே இருப்பாங்க. அப்ப ஷின்னு வருவான். இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா சூட் ஆகுது. உனக்கும் தான். ஹீரோயினும் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரேன்னு போக அப்ப டாங்கு என்ஜாய் யுவர் பார்ட்டின்னு கத்திட்டு இருப்பான். சின்ன டாங்க பார்த்தவனே அவனுக்கு ஞாபகம் வரும். பார்ட்டி சக்சஸ் ஆயிடும். நிறைய பேர் வந்திருப்பாங்க. எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் மேல இருந்து பாத்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் மட்டும் ஒரு கார்னர்ல ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயினோட கியூட்னஸ் ஹீரோவை ரசிச்சிட்டு இருப்பாரு. அப்ப கரெக்டா சின்ன வந்துருவான். ஹீரோவும் வெளியே போக ஹீரோயின் அதை பார்த்துட்டு பின்னாடி போவாங்க. சின்ன ட்ரிங்க் எடுத்துட்டு வந்து பார்த்தா ஹீரோயினை காணோம். எங்க ஹீரோட 3 ஃப்ரெண்ட்ஸும் பிளட் குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப சின்ன வந்து எனக்கு வந்து ட்ரிங்க் குடுக்குறீங்களான்னு கேட்க தாங்கோ ஐயோ இந்த ட்ரிங்க் கெட்டு போயிடுச்சுப்பா. டாங்கு நான் உங்களுக்கு வேற ஒரு ட்ரிங்க் குடுக்கறேன்னு கொடுப்பான். இவங்கள நல்லா சமாளிப்பாங்க. ஆனா ஷின்னுக்கு தான் எல்லாமே தெரியுமே. இதுலயே இவங்களும் வேம்பேர்னு அவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஹீரோவும் மரத்து பக்கத்துல நின்னுட்டு இருப்பாரு. ஹீரோயினும் இங்க என்ன பண்ற? காத்து வாங்க வந்தேன். நீங்க என்ன பண்ற? நானும் காத்து வாங்க வந்தேன். ஓ, உன் காதலுக்காக தானே இந்த மேன்ஷன் நீ கட்டின. நிறைய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்க.
எல்லாமே உன் காதலுக்காக தான் இல்ல? அப்பாடா! இப்பயாவது நீ ரியலைஸ் பண்ணியே. ஆ, உன்னை புகழ்றது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு தெரியுமா? நான் உன்னை மீட் பண்ண பிறகு தான் என்னோட லைஃப்ல நெறைய சந்தோஷம் வந்தது. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, எங்க அப்பாவே உன்னை மீட் பண்ண வச்ச மாதிரி தோணுச்சு. எனக்கு இந்த மேன்ஷன் பிடிக்கும். அது பிடிக்கிறதுக்கான காரணம் நீ இங்க இருக்கிறதுனால தான். அதனால உன் டீல பத்தி மறுபடியும் யோசி. நீ இந்த மேன்ஷனை விட்டு போகாம வேற ஏதாவது ஆஃபர் பண்ணு. ஹீரோவும் ஸ்மைல் பண்ணுவாரு. இப்ப இவங்க 2 பேரும் உள்ள போக, ஹீரோயினோட பேரை சொல்லி டான்ஸ் ஆட சொல்லி எல்லாரும் சேர் பண்ணுவாங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் புதுசு. அவங்க ஷாக் ஆயிடுவாங்க. ஹீரோ ஃபர்ஸ்ட் ஆடுவாருன்னு சொல்ல, ஆனா ஹீரோயினோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போவாரு. மிஸ் நாக்கு அப்பவே ஃபேஸ் சேஞ்ச் ஆயிடும். என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தல, அவங்க எல்லாரும் உன் பேரு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க மூட கெடுக்க கூடாது. ஆனா எனக்கு டான்ஸ் ஆட வராதே. நீ என்ன ஃபாலோ பண்ணு, அது போதும். ஹீரோவும் கையை கொடுக்க, ஹீரோயினும் ஹீரோவோட கையை பிடிக்க, அப்படியே அவங்க டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்றாங்க. டாங்கோ, நான் இதுக்கு முன்னாடி ஹீரோ டான்ஸ் ஆடி பார்த்ததே இல்ல. சாங்கு, அவனை சுத்தி நிறைய பொண்ணுங்க இருந்திருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி அவனை நான் இப்படி பார்த்ததே இல்ல. ஆ, அவன் ரொம்ப ஆட்டா இருக்கான்னு ரோஸ்னு சொல்ல, இது எல்லாமே மிஸ் நான் கேப்பா. அவளுக்கு ஜலசில கோவமா வரும். ஆனா இவங்க 2 பேரும் ரொமான்டிக்கா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. மிஸ்டர் கோவம் அங்கதான் இருப்பாரு. போச்சு, இப்ப எல்லாமே காம்ப்ளிகேட் ஆக போகுது. சின்னது பரவாயில்ல. ஆனா மிஸ் நாக்கு ஜலசி உச்சிக்கு போயிருக்கும். ஹீரோவை தூக்கிலாம் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. ஹீரோவும் எனக்கு இந்த மேன்ஷனை பிடிக்கிறதுக்கான காரணமும் நீ இங்க இருக்கிறதுனால தான் அப்படி நினைக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை கைஸ், ஹேவ் எ நைஸ் டே.